Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவென்ஸ். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம பார்க்க போற உண்மை பேய் சம்பவம். இந்த பொண்ணுங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி தோணுது. என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணுங்களுக்கு பேய் கூட வம்பு அளிக்கிறதுன்னே ஒரு ஃபேஷனா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டா ஒரு சில இன்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் பேய்ங்க கூட வம்பு அளிச்சுட்டும் இருக்காங்க. அப்படிதான் இன்னைக்கும் ஒரு சம்பவம் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க வந்து நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓரா பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட்லாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். அந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாரி. ஏன்னா இன்சிடென்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பொண்ணுங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அது மேபி ஒரு சில பேர் ஹர்ட் பண்ணியிருக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக தான் சொன்னேன். ஏன்னா ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் பேய் கிட்ட உண்மையிலே வம்பு அளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அந்த இன்சிடென்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் சொன்னேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபன்னு தான். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு சமயம் நம்ம பேக் டு ரிவைண்ட் 2 சேனலில் ரியல் லைஃப் கோஸ்ட் ஃபுட்டேஜ் வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம அந்த சேனலையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. அண்ட் பேக் டு ரிவைண்ட் 2 சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவங்க நேம் சரண்யா. இவங்க மதுரையும் சேர்ந்தவங்க. இந்த திகில் பேய் சம்பவம் சரண்யா இவங்க லைஃப்லயும் இவங்க ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்லயும் தான் நடந்திருக்கு. அதுவும் சரண்யா இவங்க காலேஜ் படிக்கும்போது தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. ஆனால் திகில் பேய் சம்பவம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் மதுரையில இருந்து இவங்க ஒரு ஏரியாவுக்கும் போறாங்க. அங்க ஒரு சில விஷயங்களும் பண்றாங்க. அதன் மூலியமா திரும்ப மதுரை வரைக்கும் அந்த அமானுஷம் அவங்களையும் துரத்திட்டு வருது. அது வேற ஒன்றும் இல்லை. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சரண்யா இவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் ஒரு காலேஜிலும் படிச்சுட்டு இருக்காங்க. சரண்யா இவங்களுக்கு 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய பேர் எல்லாத்தையுமே அந்தந்த சம்பவம் வரும்போது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ சரண்யா இவங்களுக்கு மொத்தமாக 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. டோட்டலாக 4 பேர். இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற அந்த பர்டிகுலர் காலேஜில் பிஎஸ்சி நர்சிங்கும் படிச்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த 4 பெண்களுக்கும் ஒரு சின்ன ஆட்டிடியூட் இருக்கு. அது என்னன்னா, இந்த காலேஜ்லேயே நாங்கள் தான் கெத்து அண்ட் நாங்கள் தான் கிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. மோஸ்டா யாராக இருந்தாலும் ஸ்கூல் படிக்கும் போதாக இருந்தாலும் காலேஜ் படிக்கும் போதாக இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். நாம் தான் கெத்து அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் வந்து இவங்களுக்கும் அந்த ஒரு ஆட்டிடியூட் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி காலேஜில் நல்லா கெத்தா ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த 4 பேர் இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் மோஸ்டா விட்டு கொடுத்துக்கவும் மாட்டாங்க. இப்படி இவங்க காலேஜ் லைஃப் கடைசி வருஷம் அந்த 3வது வருஷமும் வருது. அப்போ சரண்யா இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நாளில் காலேஜும் முடிய போகுது, நாம ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. சரிடி, எந்த ஒரு ட்ரிப்பு போகிறது அப்படின்னு பேசிட்டு இருக்க இவங்களும் ரொம்ப தூரம்லாம் போக முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் எங்கனாச்சும் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தமிழ்நாட்டிலே மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லப்படுற கொடைக்கானலும் இவங்களுக்கு ஞாபகம் வருது. பேசாம ஏன் நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்னு இவங்களும் பிளான் பண்ண இப்படி ட்ரிப்புன்னு இவங்க பிளான் பண்ணும்போது கொடைக்கானல்ல ஒரு நல்ல ரெசார்ட்ல இவங்க ரூமே புக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படி கொடைக்கானல் போறதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள அதுவும் 4 பெண்கள்ல ஒருத்தருக்கு ஒரு ஆசையும் இருக்கு. அது என்னன்னா, அங்கே போயிட்டு கொஞ்சம் சரக்கு அடிக்கலாண்டி அப்படின்னு அங்கே சரண்யா அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்ல. பட் ட்ரிப்பு போகிறதுன்னா இதெல்லாம் பெரிய விஷயமானு கேட்கலாம், பெரிய விஷயம் இல்லை. அதனால இவங்க அதை பெருசாக எடுத்துக்கலாம். இப்படி இவங்க எல்லா செட்டப்போட எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு மதுரையிலேருந்து கொடைக்கானல் கிளம்பியும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு நல்ல ரூமும் கிடைக்குது. நார்மலாக ஒரு நல்ல ரெசார்ட் எப்படி இருக்கும் அதே போல் அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை, ஒரு நல்ல ரெசார்ட்டும் கிடைக்குது. ஸோ இவங்களும் அங்கே போனதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க, சுற்றியும் பார்க்குறாங்க. இப்படி அன்னைக்கு நைட்டும் வருது. நைட் வந்ததுக்கப்புறம் இவங்க வெளியில போயிட்டு கொஞ்சம் சரக்கும் வாங்கிட்டு வராங்க அண்ட் நல்ல சாப்பாடும் வாங்கிட்டு வராங்க. அண்ட் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கிட்ட பிளான் பண்ணியிருக்காங்க. வந்த ஃபர்ஸ்ட் நாள் நைட் அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சரக்கு, அது யாரெல்லாம் குடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒருத்தர் மட்டும் தான் பிளான் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் டெம்ட் ஆயிருது. அதனால இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சரண்யா அண்ட் அவங்க ஃப்ரெண்டான லக்ஷ்மி அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு உமா இவங்க 3 பேருமே அந்த இடத்துல குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த இடத்துல ஒரு முஸ்லீம் பெண்ணும் இருக்காங்க. அவங்க பேர் சாயிரா பானு. அவங்களுக்கு குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. நீ சைட் டிஷ்ஷு சாப்பாடு எவ்வளோ கொடுக்குறியோ கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்களும் அவங்க லிமிட்டில் இருக்காங்க.
இப்படி இந்த இடத்துல இந்த பெண்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா குடிச்சு அவங்க என்ன பர்பஸ்க்காக ட்ரிப்புக்கு வந்தாங்களோ ஸோ அந்த ஒரு விஷயம் என்ஜாய் பண்ணணும்னு வந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஃபன்னாக போயிட்டே இருக்கு. இப்படியே ஒரு லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் இருக்கிற உமா அப்படின்றவங்க கொஞ்சம் ஹைப் ஆகுறாங்க. அதாவது அவங்களுக்கு லைட்டாக அந்த சரக்கு அடிச்சதுனால போதை அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் சாய்ரா பானு இருக்காங்களே அவங்கள பார்த்து, ஹேய் நீ முஸ்லீம் தானடி, உங்கள் இதில் ஜின்லாம் இருக்குல்ல, எனக்கு இப்போவே ஜின்னு பார்க்கணும், சின்ன வர சொல்ல அப்படின்னு இவங்களும் குடிச்சிட்டு உளரவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த இடத்துல சாய்ரா பானும் அவங்களை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இல்லை எனக்கு இப்போவே ஜின்னை பார்க்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி அடம் பிடிச்சி கேட்க, பட் சாய்ரா பானு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடி லூசு மாதிரிலாம் வளரிட்டு இருக்காது, ஜின் பற்றி எனக்கு தெரியும், ஆனால் எப்படி வர வைக்கிறது, அதுக்குண்டான ப்ரொசீஜர் என்ன படித்தா வர வைக்கணும் அப்படின்னு எனக்கு சரியாக தெரியாது. அண்டு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நான் கற்றுக்கணும் அண்டு கேள்விப்படணும்னு கூட நான் நினைக்கல. திடீர்னு வந்து சின்ன பார்க்கணுன்ற நான் லூசு மாதிரி வளர்த்துருக்கியா அப்படின்னு கேட்க, பட் இந்த ஒரு விஷயத்த கூட இருக்கிற மற்ற பெண் தொழில்கள் கொஞ்சம் ஆதரிக்கிற மாதிரி, ஏய் அவதான் அவ்வளோ கேட்குறாள் ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லும் போதும் எல்லாருமே கொஞ்சம் தன்னை அறியாமலே இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போதும் சாய்ரா பானு இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. என்னடா இவங்க தெரிஞ்சுதான் கேட்குறாங்களா இல்லை தெரியாமல் லூசுத்தனமாக கேட்குறாங்களா அப்படின்னு ஒன்றுமே புரியல. ஒரு லெவலுக்கு அப்புறம் சாய்ரா பானு இவங்களும் அந்த ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணி டாபிக் மாற்றலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்ன பண்ணாலும் எனக்கு இப்போவே பார்த்தாகணும் அப்படின்னு 3 பேருமே குடிச்சிட்டு ஒருத்தவங்களை டார்ச்சர் பண்ணால் அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும். அதே விஷயந்தான் இந்த இடத்துல நடக்க. உடனே சாய்ரா பானு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நபரை காதலிச்சிருக்காங்க. பட் அந்த சமயம் அந்த காதல் அப்படின்றது வந்து கட்டாய் பிரேக் ஆயிடுச்சு. அண்ட் அந்த எக்ஸ் நபர் அவரும் முஸ்லீம் நண்பர் தான். ஸோ அவருக்கும் உடனே கால் பண்ணி, டேய் இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் ஜின்னை பார்க்கணும்னு கேட்குறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உனக்கு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும்ல, பேசாமல் ஜின்னை பார்க்கறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் அண்ட் என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லணும் அதை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு, இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு, இல்லைனா அது சம்மந்தப்பட்ட லிங்காச்சும் எனக்கு ஷேர் பண்ணு, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, அந்த சைடில் அந்த முன்னாள் காதலன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி இது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நீ சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு அவரும் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காரு. இப்படி அந்த நாள் நைட்டு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போகுது. இங்கே இருக்கிற இந்த பொண்ணுங்களும் நல்லா குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு நிம்மதியாக தூங்குறாங்க. இப்படி அடுத்த நாளும் வந்துடுது. அடுத்த நாள் வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த 4 பொண்ணுங்களும் அந்த கொடைக்கானலில் இருக்கிற மற்ற பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்க்கவும் போகிறாங்க. பட் இந்த சைடில் சாய்ரா பானு அவருடைய முன்னாள் காதலன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி எக்ஸு கேட்டிருக்கா அப்படின்னு அவரும் அதுக்குண்டான அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ண. அப்போ அவர் யோசிச்ச விஷயம் என்னென்னா, அவருக்கே ஒரு சில டவுட் இருந்திருக்கு இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதனால் அவருக்கு தெரிஞ்ச உஸ்தாத் ஒருத்தர் இருக்கார், அதாவது பாய்ன்னு சொல்லுவாங்கள்ல தற்கால, அவர்கிட்ட போயிட்டு உதவியும் கேட்டிருக்காரு. பட் ஆரம்பத்தில் அந்த பாய் அந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கல. உனக்கு எதுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. பட் அவரும் ரொம்பவே கெஞ்சி கேட்க, ஆனால் அந்த உஸ்தாத் அண்ட் இந்த நண்பர் இவங்க 2 பேருமே வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால பாய் அவராலையும் எதுவுமே சொல்ல முடியல, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அவரும் சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, சரி இதெல்லாம் நான் எழுதியோ இப்படி பண்ணு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அது வேணா நான் உனக்கு தரேன், அதில் A to Z எல்லா விஷயமும் அதில் இருக்கு, நீ முஸ்லீம் பையன் அப்படின்றதுனால அதை பார்த்தா உனக்கு கிளியராக புரியும் அப்படின்னு அந்த வீடியோவை அந்த நண்பர், அதாவது சாய்ரா பானுவோட முன்னாள் காதலனுக்கும் கொடுக்குறாரு. அந்த முன்னாள் காதலன் அவரும் வந்து அந்த ஒரு வீடியோவை ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துட்டு அதை அப்படியே அந்த ப்ரொசீஜர் என்னென்ன பண்ணணுமோ அதை அப்படியே சாய்ரா பானு அவங்களுக்கும் அனுப்பிடுறாங்க அந்த 2வது நாள் அப்போ. ஸோ இதுக்கப்புறம் சாய்ரா பானு இவங்களுக்கும் அப்பாடா நம்ம எதிர்பார்த்த விஷயம் வந்துருச்சு, இன்னைக்கு நைட்டும் இவளுங்க தொல்லை கண்டிப்பாக தாங்க முடியாது, ஸோ இன்னைக்கு நைட்டு இவங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சாய்ரா பானு அவங்களும் கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. அப்படி இப்படின்னு சுற்றி பார்த்துட்டு அன்னைக்கு சாயங்காலம் போல் சாப்பாடு அண்டு கூட கொஞ்சம் சரக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ ரூமுக்கு வரல. ரூமுக்கு கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேம்பெயின் மாதிரியும் போட்டிருக்காங்க, நெருப்பெல்லாம் கொளுத்தி அதில் குளிர் காயிற மாதிரி அந்த ரெசார்ட்டில் இருக்கிற நிறைய பேர் கிட்டலாம் இல்லை, தள்ளி நிறைய பேர் உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. அதே போல தான் சரண்யா அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து அந்த விறகெல்லாம் கொளுத்தி அந்த இடத்துல அந்த குளிர் காயிற மாதிரி கேம்பெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. அப்போ சாய்ரா பானுவோட ஃப்ரெண்ட்ஸ் உமான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஏய் நான் தான் நேற்று கேட்டேன்ல அது கிடைச்சதா அப்படின்னு கேட்க, சாய்ரா பானு இவங்களும் அதெல்லாம் எப்பயோ வாங்கிட்டேன், இப்போ என்ன உனக்கு ஜின் தானே பார்க்கணும், இதில் அந்த விஷயம் எல்லாமே இருக்குது, இதை நம்ம ஃபாலோ பண்ணனாலே கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 4 பேருக்குமே ஜாலியாகிடுது.
ஆனால் என்னதான் ஜாலியானாலும் சரண்யா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்னவோ இப்போ நாம இந்த டைமில் இதை நம்ம பண்ணுறது சரியாக படலை. ஏன்னா நாளைக்கு நாம நிறைய இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அண்ட் லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சோன்னா அந்த நாளே வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சரண்யா இவங்களும் சொல்ல, பட் கூட இருக்கிற மற்ற எல்லாருமே எப்போ வச்சு தானே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இன்கேஸ் இங்கே ஏதாச்சும் எக்கு தப்பா பிரச்சனை பேய்களால் பிரச்சனை வந்ததுன்னா காப்பாற்றுறது கூட ஆள் இல்லடி பாரு எல்லாருமே எவ்வளோ தூரத்தில் இருக்காங்கன்னு சொல்ல, அண்ட் இவங்களும் சுற்றி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஆளுங்க நிறைய பேர்லாம் இல்லை, கொஞ்சம் தள்ளி ஒருத்தவங்க இருக்காங்க அண்ட் இந்த சைடில் ஒருத்தவங்க அப்படின்னு ரொம்பவே கணிசமான அளவுக்கு தான் ஆளுங்களும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னு சொல்ல, பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் அதெல்லாம் பேசி முடிச்சு இப்போ பண்ணுறோம் அப்படின்னு அந்த வீடியோவில் இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அதில் ஒரு மந்திர வார்த்தைகள், அது குரானில் இருக்கிற வார்த்தையா என்ன அப்படின்னு எனக்கும் சரியாக தெரியல. ஏன்னா அந்த வார்த்தை என்னால் ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது கூட ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஈவன் இஸ்லாமிய பெண்ணான சாய்ரா பானு இவங்க இந்த குரான்லாம் வந்து நல்லாவே படிப்பாங்க, பட் அவங்களுக்கு அதை படிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. அதனால அந்த வீடியோவில் ஒருத்தர் அந்த வார்த்தைகளை வந்து படிக்கிற மாதிரி இருக்கு, அதை அப்படியே ப்ளே பண்ணி விட்டுறாங்க. அந்த ப்ளே பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த மந்திர வார்த்தைகள் அடங்கிய அந்த வார்த்தைகள் மட்டும்தான் அந்த சரௌண்டிங்கில் அப்படியே சுற்றிட்டே இருக்கு. இப்படி இந்த ஒரு வார்த்தையை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் இந்த கேம்பெயின் பண்ணுற இந்த இடம் காடு மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல நிறைய சத்தம்லாம் கேட்டுட்டு இருந்தது. பட் இந்த ஜின்கள் சம்மந்தப்பட்ட இந்த வார்த்தையை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடமே அப்படியே நிசத்தமான அமைதியாக மாறி வெறும் அந்த ஆடியோவோட சத்தம் மட்டும்தான், அதாவது அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிற சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் இந்த இடத்துல கேட்கல. இந்த ஒரு விஷயமே இவங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு பயத்தையும் கிளப்புது. ஏன்னா இவ்வளோ நேரம் அங்கங்கன்னு ஆளுங்க பேசிட்டு இருந்த சத்தமாக இருக்கட்டும், பூச்சோட சத்தமாக இருக்கட்டும், ஒரு சில பறவைகள் நைட்டு கத்துற சத்தமாக இருக்கட்டும், இப்படின்னு நிறைய சத்தம் கேட்டுது. ஆனால் சடனாக எல்லாமே அப்படியே சைலண்ட் ஆகிட்டு வெறும் இந்த ஆடியோட சத்தம் மட்டும் கேட்குது அப்படின்னு இவங்களுக்கு கொஞ்சம் விசித்திரமாக ஃபீல் ஆயிருக்கு. உடனே சாய்ரா பானு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ளே ஆகிட்டு இருக்கிற அந்த ஒரு வீடியோவை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே பாஸ் பண்ணிடுறாங்க. பாஸ் பண்ணிட்டு எனக்கு என்னவோ சரியாக படலை, இந்த மாதிரி விஷயம் இங்கே நடக்கிறது ரொம்பவே விசித்திரமாக இருக்குது, இந்த ஒரு விஷயத்த இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு முஸ்லீம் பொண்ணான எனக்கு ஜின்களை பற்றி நல்லாவே தெரியும், ஆனால் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கேன், இது ஏதோ விபரீதத்தில் போய் முடிகிற மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த இப்போவே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களும் சொல்ல, பட் கூட இருக்கிற மற்ற பெண் தோழிகள் எல்லாருமே இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பவும் இந்த ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ண வைக்கிறதுக்கும் பிளான் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல சாய்ரா பானு இவங்க சொன்ன மாதிரி இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க போயிருந்தாங்கன்னா இவங்க லைஃப்ல எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. பட் ஸ்டாப் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை, அடுத்த செகண்டே மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. இப்படி கடைசி வரைக்கும் அந்த வீடியோவில் இருக்கிற எல்லா ப்ரொசீஜரையும் பண்ணிடுறாங்க. அடுத்தடுத்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு மொத்தத்தையுமே பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அந்த இடத்துல ஜின்களுக்காக காத்துட்டும் இருக்காங்க. ஆனால் இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்துல ஏதாச்சும் விபரீதமான விஷயமும் இல்லை இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஜின்கள் வரதுக்கான அறிகுறி ஏதாச்சும் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லாமல் அந்த காடே சொல்லப்போனால் கொடைக்கானலே அப்படியே அமைதியாக ஒரு மயான அமைதியாக இருந்தது. அந்த சமயம் அவங்களும் உணர்ந்திருக்காங்க. இதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஏதாவது ஒண்ணுமே இல்ல வேஸ்ட் போல இருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த கேம்பெயின் இருக்கிற இந்த இடத்த விட்டு கிளம்பி அவங்க ரூமுக்கும் போறாங்க. ஆனால் இந்த கேம்பெயின் நெருப்பெறிகிற இடத்துல இருந்து அவங்க ரூம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. இப்படி நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 3 பெண்கள் சாய்ரா பானு தவிர மற்ற 3 பேருமே வந்து கொஞ்சம் குடிச்சிருக்காங்க, கொஞ்சம் தள்ளாடிட்டு தான் வராங்க. அப்படியே எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க இருக்கிற ரூமுக்கு வந்துடுறாங்க. இப்படி ரூம்குள்ள போயிட்டு எல்லாருமே அவங்க பெட்ல படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. சாய்ரா பானு இவங்க குடிக்க மாட்டாங்களே, இவங்க நல்லாவே தெளிவாக தான் இருக்காங்க. மற்ற பெண்கள் கொஞ்சம் போதையில் இருக்கிறதுனால அவங்க படுத்த உடனே தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் சாய்ரா பானு இவங்களும் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பட் இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி, அதாவது ஜின்களை பற்றி நல்லாவே தெரியும். இப்போ இவங்க வேற இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கிளப்பி விட்டாங்களே, அவங்க மைண்டில் அது கொஞ்சம் ஓடிட்டே இருக்கு. ஆனால் கிளப்பி விட்டவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, தெளிவாக இருக்கிறவங்க இவங்களால தூங்க முடியல. பட் இருந்தாலும் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணலான்னு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நடுராத்திரியும் ஒரு மணி போல் ரூமுக்கு வந்திருப்பாங்க. இதுலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அரௌண்ட் ஒரு 1:30 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே இருக்கும். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா இந்த 4 பொண்ணுங்களும் ரூமில் தங்கியிருக்காங்களே, இவங்க ரூமுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க நடக்கிற சத்தமும் கேட்குது. இந்த ஒரு சத்தத்தை கேட்ட சாய்ரா பானு இவங்களும் லைட்டாக அப்படி முழிச்சு பார்க்குறாங்க, யார் இது அப்படின்னு. மேபி இந்த ரெசார்ட்டில் தங்கி இருக்கிற வேற யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா இப்படி நடந்து போனவங்க திரும்ப இந்த சைட்லேயே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களும் சரி தூக்கம் வரல போல இருக்கு, அதனால நடக்கிறாங்க அப்படின்னு ஃப்ரீயாக விட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த நடக்கிற விஷயம்
திரும்பவும் இப்படி போயிட்டு திரும்ப ரிட்டன் இப்படி வருது, திரும்ப இப்படி போயிட்டு திரும்ப ரிட்டன் வருது. இந்த மாதிரி விஷயம் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கு. அப்போ தான் சாய்ரா பானு இவங்களுக்கும் ஃபீல் ஆகுது, யாரோ வேணும்னே தான் நம்ம ரூமுக்கு வெளியில் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டுருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெளிவாக புரியுது. அந்த சத்தம், நடக்கிற சத்தம் பார்த்தீங்கன்னா சாய்ரா பானு இவங்களை பயமுறுத்துது. பட் இந்த ஒரு சத்தம் தூங்கிட்டு இருக்கிற மற்ற 3 பொண்ணுங்களுக்கு கேட்டுதான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கேட்கல. ஏன்னா எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் போதையாகவும் இருக்காங்கள, அதனால் வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு சுத்தமாக அவங்களுக்கும் தெரியலை. அண்ட் சாய்ரா பானு இவங்களுக்கும் ரொம்பவே க்ளீனாக தெரியுது. ஏன்னா இவங்க ரூம் வாசலில் பார்த்தீங்கன்னா ஜன்னல், பெரிய ஜன்னலும் இருக்கும், அதை துணி போட்டு அந்த ஸ்க்ரீன் போட்டு மூடி இருக்காங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் நல்லாவே இருந்துட்டு இருக்கு. அதாவது மோஸ்ட்டாக ரெசார்ட்லலாம் நைட்டு லைட் போட்டு வச்சிருப்பாங்க, ஆஃப் பண்ண மாட்டாங்க. அந்த லைட் வெளிச்சத்தில் ஜன்னலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க நிற்கிறதும் நின்று இவங்க ரூமே ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த ஒரு விஷயத்த சாய்ரா பானு இவங்களும் நோட் பண்ணுறாங்க. பட் சாய்ரா பானு அப்போ இவங்க யோசிச்ச விஷயம், மேபி ரூம் பாயா இருப்பான் போல இருக்கு, அவன் தான் நைட்டு இங்கே சுற்றிட்டு இருக்கான்னு நினைச்சு இவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக அந்த உருவம் இவங்க ரூமுக்கு அந்த ஜன்னலுக்கு வெளியில் நின்று இவங்க ரூமே பார்த்துட்டு இருக்கிறது இவங்களுக்கும் கிளியராக தெரியுது. பார்த்து பயத்தில் நடுங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சாய்ரா பானு இவங்களுக்கும் கிளியராக புரியுது, வெளியில் இருக்கிறது இந்த ரெசார்ட்டில் தங்கி இருக்கிற ஆளும் இல்லை, இந்த ரெசார்ட்டில் வேலை செய்கிற ஆளும் இல்லை, இது ஜின் தான் அப்படின்னு அவங்களுக்கும் அப்போ தான் லைட்டாக புரியுது. இப்படி ரொம்ப நேரமாக வெளியில் அந்த உருவம் இருக்கிறத பார்த்த சாய்ரா பானு இவங்க மனசில் கொஞ்சம் தைரியத்தையும் வர வைக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற 3 ஃப்ரெண்ட்ஸை எழுப்பலான்னு பார்த்தா யார் உடம்புலையும் அசைவில்லை, அந்தளவுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சாய்ரா பானு அப்படியே இவங்க படுத்துட்டு இருக்கிற அந்த படுக்கையிலிருந்து அப்படியே எந்திரிச்சும் வராங்க. அந்த டோர் கிட்ட ஜன்னலுக்கு முன்னாடி நின்று அந்த உருவத்தையும் பார்க்குறாங்க, ஓரளவுக்கு தெரியுது. அப்போ சாய்ரா பானு இவங்களும் தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த கதவை அப்படி திறக்கிறாங்க. திறந்து வெளியில் பார்த்தா வெளியில் ஆளுங்கன்னு யாருமே இல்லை, அந்த இடமே காலியாக தான் இருக்குது. ஆனால் அந்த கதவை திறக்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி கூட அந்த உருவத்தை தெளிவாக பார்த்தாங்க. ஆனால் இப்போ கதவை திறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல யாருமே இல்லை. சாய்ரா பானு இவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு, நம்ம ரூமுக்கு வெளியில் தான் ஏதோ ஒரு கெட்டது சுற்றிட்டும் இருக்குது, இதை இப்படியெல்லாம் விட்டால் சரிப்பட்டு வராது, நாம் போயிட்டு நமாஸ் பண்ணால் தான் சரிப்பட்டு வரும், நமக்கு இல்லைனாலும் இங்கே படுத்துட்டு இருக்கிற இந்த 3 பொண்ணுங்களுக்கும் நமக்கும் சேர்த்து நமாஸ் பண்ணலாம், ப்ரே பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் கதவை மூடிட்டு இவங்க படுத்துட்டு இருக்கிற அந்த பெட்டுக்கு பக்கத்தில் கீழே உட்காந்து அல்லாஹ் நினைச்சு ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த குரான்ல இருக்கிற வார்த்தைகளை சொல்லி ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சாய்ரா பானு இவங்களும் நல்லா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ப்ரே பண்ணிக்கிட்டே எதிர்ச்சியா மறுபடியும் அந்த வாசல் அந்த ஜன்னலையும் பார்க்குறாங்க. பார்த்தா திரும்பவும் அந்த உருவம் அந்த இடத்துல தான் நிற்குது. சாய்ரா பானு இவங்களும் அந்த குரான்ல இருக்கிற நிறைய வார்த்தைகளை திரும்பவும் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல உண்மையிலே ஜின் தான் இருக்கா இல்லை வேற என்ன அப்படின்னு கிளியரா இவங்களுக்கும் ஒரு லெவலுக்கு அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஆனால் மனுஷன் இல்லைன்னு மட்டும் ரொம்பவே கிளியரா புரியுது. இப்படி ரொம்ப நேரம் ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் கூட அங்க இருக்கிற அந்த ஒண்ணு அந்த இடத்தை விட்டு போற மாதிரியும் தெரியல. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல இவங்களும் ப்ரே பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த இடம் ஒரு மாதிரி அமானுஷம் நிறைஞ்ச ஒரு ரூம்குள்ள இவங்க தங்கி இருக்கிற மாதிரியும் ஒரு உணர்வை அந்த சமயம் இவங்களும் உணர்ந்திருக்காங்க. அந்த சாய்ரா பானு இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அது உள்ள வரல, உள்ள வராம இருக்கிற வரைக்கும் நிம்மதி அப்படின்னு இவங்களும் சைலண்டா போயிட்டு அவங்க படுத்துட்டு இருக்கிற அந்த பெட்ல படுத்து பெட்ஷீட்டை இழுத்து போட்டுட்டு பயத்துல தான் நைட்டு ஃபுல்லா படுத்துட்டு இருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேல அவங்களே அறியாம தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி பொழுதும் விடியுது. அப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு நடந்த விஷயத்த பக்கத்துல இருக்கிற சரண்யாவா இருக்கட்டும் மற்ற 2 பொண்ணுங்க எல்லார்கிட்டையுமே சொல்றாங்க, ஏய் நைட்டு என்ன நடந்தது தெரியுமா, நீங்கள் பாட்டுன்னு ஏதோ ஒன்று பண்ணி விட்டீங்க, நைட்டு ரொம்ப நேரமாக நம்ம ரூம் வாசலில் ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டு வந்தது, நானும் அவ்வளோ ப்ரே பண்ணி பார்க்குறேன், அண்டு கதவே திறந்து பார்த்தேன், ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, உண்மையிலே நாம் பண்ணதுக்கான பலனா அந்த உருவம் வந்திருக்கா, அது சின்ன இல்லை என்னன்னு தெரியல, நைட்டு ஃபுல்லாக ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்ல. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி இங்கே இருக்கிற மற்ற பொண்ணுங்க பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஏதோ சும்மா சொல்கிறாளா இல்லை உண்மையாக வந்துதான்னு கூட அவங்க அதை பற்றி யோசிக்காமல் சரி இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் சுற்றலாம் அப்படின்னு மறுபடியும் அங்கே இருக்கிற அந்த விசிட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அகெயின் ஈவினிங் அவங்க வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் அதே கேம்பெயின் அந்த ஃபயர் கேம்பெயின் பண்ணுற அந்த காட்டுக்கு போயிட்டு நெருப்பெல்லாம் எரிய வச்சுட்டு திரும்ப அவங்க எக்ஸ் முன்னாள் காதலன் சென்ட் பண்ணார்ல ஜின்களை வரவேற்கிறது எப்படி அப்படின்னு ஸோ அந்த ஒரு விஷயத்த திரும்பவும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்படி 2வது தடவை ட்ரை பண்ணும்போது சாய்ரா பானு இவங்க அதுக்கு சுத்தமாக ஒத்துக்கல. பட் இருந்தாலும் கேட்காத ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நல்லா கறி சாப்பாடு அப்படின்னு எல்லாத்தையுமே சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் திரும்பவும் எந்த ஒரு விஷயமே ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சு
இது வேலைக்காவது போல இருக்கட்டே அப்படின்னு மறுபடியும் அந்த இடத்த விட்டு கிளம்பி தள்ளாடினபடி இவங்க ரூமுக்கும் வந்துடுறாங்க. வந்த உடனே எல்லா பொண்ணுங்களும் சாதாரணமாக படுத்துக்கிறாங்க. ஆனால் யாருமே தூங்கலை. படுத்ததுக்கப்புறம் சரண்யாவாக இருக்கட்டும், உமா அண்ட் லக்ஷ்மி இவங்க 3 பேருமே மொபைலை தான் நோண்டிட்டு இருக்காங்க. சாய்ரா பானு இவங்களும் நார்மலாக மொபைல் நோண்டினபடியே அப்படியே படுத்துடுறாங்க. கண்ணு மூணதுக்கப்புறம் திடீர்னு இவங்க ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க பயங்கரமா. இந்த தட்டுற சத்தம் தூக்கத்தில் இருக்கிற சாய்ரா பானு இவங்களுக்கும் கேட்குது. ஏதோ ரொம்ப தூரத்தில் கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்க திடீர்னு முழிச்ச சாய்ரா பானு இவங்களும் எந்திரிச்சு, ஏய் ரொம்ப நேரமாக யாரோ கதவை தட்டிருக்காங்க, போய் யாருன்னு பாருங்கடி அப்படின்னு சொல்ல, பட் அங்கே இருக்கிற இந்த 3 பொண்ணுங்களும் எந்த ஒரு விஷயமே நடக்காத மாதிரி மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க. ஏன் அங்கே கதவை தட்டுற சத்தம் இவங்களுக்கு கேட்கல. சாய்ரா பானு இவங்க கதவை தட்டுறாங்கன்னு சொன்ன விஷயம் கூட அவங்க கண்டுக்காம மொபைலையும் நோண்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த சத்தம் அப்படி அடங்குது. அண்ட் கொஞ்ச நேரத்திலே எல்லாருமே நல்லா தூங்கிடுறாங்க. ஆனால் சாய்ரா பானு இவங்களுக்கு மட்டும் தூக்கம் வரல. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு விஷயம் இவங்க தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துட்டு இருக்க மறுபடியும் அந்த கதவு தட்டுற சத்தம் இவங்களுக்கும் கேட்க என்னடா அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா எல்லாருமே தூங்கிட்டாங்க. இவங்க மட்டும் தான் முழிச்சிட்டு இருக்காங்க. கதவு கிட்ட பார்த்தா கதவுக்கு பக்கத்தில் பெருசாக ஜன்னலும் இருக்கு. வெளியில் ஆளுங்க யாராச்சும் தாங்கன்னா கிளியராக தெரியும். திரும்பவும் அந்த ஜன்னல் கிட்ட யாரோ ஒருத்தவங்க, அதை பார்க்கறதுக்கு மனுஷனோட உருவம் மாதிரி இல்லை, பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு உருவம் மாதிரி இருந்தது. ஸோ சாய்ரா பானு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாருன்னு பார்க்கறதுக்காக மறுபடியும் எந்திரிச்சு அந்த கதவை திறந்தும் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நிற்கிறது சின் கிடையாது, அதுக்கு பதிலாக இறந்து போன ஒரு பெண்ணுடைய ஆன்மா. ஆனால் அந்த பெண்ணுடைய ஆன்மாவை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் சாய்ரா பானு இவங்களும் கதவு மூடிட்டு வந்து அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யாருமே எந்திரிக்கல. உடனே அங்கே உட்காந்து ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. குரானில் இருக்கிற வார்த்தைகள்லாம் சொல்லவும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த கதவுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த உருவம் அந்த இடத்த விட்டு போச்சான்னு கேட்டிங்கன்னா போகவும் இல்லை. அந்த உருவத்துக்கு என்ன வேணும், எதுக்காக இங்கே வந்திருக்கு அப்படின்னு இவங்களுக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா உண்மையில இப்போ இந்த இடத்துல ஜின் வந்தால் இவங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த பொண்ணுங்க நோண்டினால தான் வந்திருக்கு அப்படின்னு. பட் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இறந்து போன பொண்ணோட ஆன்மா வந்திருக்குன்னா அதுக்கு என்ன தேவை, எதுக்காக இங்கே வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக ஒரு கேள்வி, ஒரு குழப்பம் இருக்கும்ல. அதே போல தான் சாய்ரா பானு இவங்களுக்கும் மண்டை பிச்சுக்கிற அளவுக்கு குழப்பமும் இருக்குது, பயங்கரமாக பயமும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அந்த 3 பேர் நல்லா சரக்கு போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாய்ரா பானு இவங்களும் விடாமல் ப்ரே பண்ணதுக்கப்புறம் தான், ஒரு மணி நேரம் ப்ரே பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல அந்த உருவம் அந்த இடத்த விட்டும் போதும். இதுக்கப்புறம் சாய்ரா பானு இவங்களும் மறுபடியும் தூங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்கள அறியாமலே தூங்கிடுறாங்க. அப்படி பொழுதும் விடியுது. இப்படி அடுத்த நாளும் வருது. வழக்கம் போல் அன்னைக்கு போகாத ஏரியாலாம் போகிறாங்க. ஏன்னா இதுலேருந்து அடுத்த நாள் இவங்களும் கிளம்பி போக வேண்டியிருக்கு, சொந்த ஊருக்கும் கிளம்ப வேண்டியிருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் டேரெக்டாக ரூமுக்கு வந்துடுறாங்க. சாப்பாடுன்னு எதுவுமே வாங்கலை. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரூமில் சாய்ரா பானு அண்டு உமா இவங்க 2 பேர் மட்டும்தான் ரூமில் இருக்க. சரண்யா அண்டு லக்ஷ்மி இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இவங்களும் கொடைக்கானலில் இருக்கிற பஸ் ஸ்டாப் சைடில் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு இருக்க. அவங்க அதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். இந்த நேரத்தில் ரூமில் இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அப்போது உமா அவங்க வீட்டில் இருந்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க போல இருக்கும். ஸோ அம்மா கிட்ட ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு அவங்களும் ரூமை விட்டு வெளியிலையும் போயிடுறாங்க. இந்த பர்டிகுலர் டைமில் சாய்ரா பானு இவங்க மட்டும்தான் ரூமில் தனியாக கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த ரூமோட மூளையில் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஏதோ சிலுங்குற மாதிரி ஒரு மாதிரி சத்தம் கேட்க சாய்ரா பானு இவங்களுக்கும் என்னடா இது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரூமில் யாருமே இல்லை, ஆனால் இது என்ன சத்தம் அப்படின்னு இவங்களும் யோசிச்சுட்டு அந்த ரூமோட கார்னரை பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணோட உருவம், இதுக்கு முன்னாள் நைட்டு ஒரு பெண்ணுடைய உருவம், இறந்து போன உருவத்தை பார்த்துருப்பாங்கல்ல, அந்த உருவம் இப்போ அந்த மூளையில் உட்காந்துட்டும் இருக்கு. இந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் சாய்ரா பானு இவங்க கத்த ட்ரை பண்ணுறாங்க, ஓரளவுக்கு கத்துறாங்க. ஆனால் வெளியில் இருக்கிற உமா அவங்களுக்கு சத்தம் கேட்டுதான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கேட்கல. சாய்ரா பானு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயங்கர பயத்தோடு இருக்காங்க. அப்போ எதிர்க்க இருக்கிற அந்த இறந்து போன பெண்ணுடைய ஆன்மா சாய்ரா பானு இவங்க கிட்ட என்னை பார்த்து பயப்படாதீங்க, நான் ஒரு உதவி கேட்டு தான் இந்த இடத்துலயே வந்திருக்கேன், அண்டு நான் சும்மா இந்த இடத்துல வரல, நீங்கள் தான் சும்மா இருந்த என்ன உசுப்பி விட்டீங்க, அதனால தான் உங்களை தேடி நானும் வந்தேன். ஆனால் கவலைப்படாதீங்க, நான் நினச்சா உங்களை என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் எனக்கு ஒரு உதவி வேணும், அந்த உதவி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயத்த நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பெண்ணுடைய ஆன்மாவும் சொல்லுது. அந்த சாய்ரா பானு இவங்களும் கொஞ்சம் பயத்தெல்லாம் கட்டுப்படுத்திட்டு தைரியத்தையும் வர வைக்கிறாங்க. வர வச்சுட்டு சரி உனக்கு என்ன வேணும், என்ன பண்ண எங்களை விட்டு போவ அப்படின்னு சொல்ல, நான் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்தும் போயிட்டேன், நான் இறந்து 1 வாரம் தான் ஆகுது, இந்த ஊரில் தான் எங்கள் அம்மாவும் இருக்காங்க, என் குடும்பமே இங்கே தான் இருக்கு,
இருக்கு. அவங்கள நான் போய் ஒரு தடவையாச்சும் பார்க்கணும். ஆனால் இந்த இடத்த விட்டு என்னால் போகவும் முடியல. ஏன்னா இப்போ என்னுடைய கட்டுப்பாடு இங்கே ஒரு ஜின்னோட கட்டுப்பாட்டில் இருந்துட்டு இருக்கேன். அந்த ஜின் வேற எதுவுமே இல்லை, நீங்கள் இப்போ ரீசெண்டாக வர வச்சிங்கள அந்த ஜின், அதுதான் என்னை கட்டுப்படுத்தி இந்த இடத்துல வச்சுட்டு இருக்கு. சொல்லப்போனால் அதை நினச்சா என்ன வேணாலும் பண்ண வைக்கலாம். ஆனால் அதுக்காகலாம் நான் வரல. நான் நினைக்கிற விஷயத்த, என்னோட தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தேவையை நான் பூர்த்தி பண்ணுவேன். என்னை தயவு செஞ்சு என் குடும்பம் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அந்த இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மா ரொம்பவே தாழ்மையாக வேண்டுகோள் வைக்குது. அப்போ சாய்ரா பானு இவங்க பயத்தில் சொன்னாங்களா இல்லை ஒரு நல்ல எண்ணத்தில் சொன்னாங்களான்னு தெரியல. அது என்னன்னா, உனக்கு நான் உதவி பண்ணுறேன், ஆனால் அதன் மூலிமா எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களே, நீங்கள் படித்து முடித்த உடனே உங்களை ஒரு பெரிய போஸ்டிங்கில், அதுவும் வெளியூரில் நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி நான் விஷயத்த பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த சாய்ரா பானு இவங்களும் ஏற்றுக்கிறாங்க. பட் இது வரமா சாபமா அப்படின்னு போக போக தான் நமக்கும் புரிய வரும். ஆனால் சாய்ரா பானு இவங்க கேட்குற விஷயம், இப்போ நீ ஜின்னோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்கிற, இதிலிருந்து எப்படி நீ இந்த இடத்த விட்டு வருவ, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, பட் அந்த பெண்ணுடைய ஆன்மா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அது என்ன இது அப்படின்னு கிளியராக இவங்களும் நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கேற்ற மாதிரி சாய்ரா பானு இவங்க இஸ்லாமிய பெண் அப்படின்றதுனால இவங்களுக்கு அதில் இருக்கிற அந்த ஒரு விஷயம்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த இறந்து போன பெண்ணுடைய ஆன்மா ஒரு விஷயமும் சொல்லுது, என்னால் இப்படியெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வர முடியாது, ஆனால் இந்த இடத்த விட்டு என்னால் வர முடியாது, நான் உன் உடம்புக்கு வந்துடுறேன். ஏன்னா இந்த இடத்த விட்டு நான் வரணும்னா, என் குடும்பத்து கூட நான் பேசணும்னா எனக்கு ஒரு உடம்பும் தேவைப்படுது. கவலைப்படாத, உன் உடம்புக்கு நான் வந்ததுக்கப்புறம் உன்னை நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் சாய்ரா பானு இவங்களும் ஒரு சில விஷயங்கள்லாம் மேபி அந்த ஜின்னோட கட்டுப்பாட்டில் இருந்து வெளியில் வரதுக்காகவா இல்லை என்னன்னு தெரியல, அந்த விஷயத்தெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த இறந்து போன பெண்ணுடைய ஆன்மாவை கொடைக்கானலில் இருக்கிற அந்த லோக்கல் ஏரியாவில், அதாவது இந்த பொண்ணோட சொந்த ஏரியாவுக்கு போயிட்டு அவங்க குடும்பத்தை காட்டலாம் அப்படின்னு இவங்களும் பிளான் பண்ணுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் வர வேண்டியிருக்கு. அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஏன்னா ஆல்ரெடி இப்போதான் வெளியில் ஃபோன் பேச போனால உமா, அவள் வேற பேய் பார்க்கணும்னு சொன்னால இதுக்கப்புறம் எல்லாருமே கண் கூட பார்க்கட்டும் அப்படின்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வர வச்சிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே உண்மையிலே பயந்துருக்காங்க. பட் அந்த டீல் வித் டெவில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்த சாய்ரா பானு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்கிறாங்க. நாம் இப்போது நம்ம படிப்பை முடிச்சோன்னா நமக்கு பெரிய இடத்துல உத்தியோகமும் கிடைக்கும், நல்ல வருமானமும் கிடைக்கும். இது இந்த ஆன்மா நமக்கு கொடுத்த வாக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த ஆன்மாக்கு நாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும். அதை பண்ணோன்னா நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே இந்த இடத்த விட்டு கிளம்பி அந்த இறந்து போன பெண்ணுடைய அவங்க ஏரியாவுக்கும் போகிறாங்க. அங்கே பர்டிகுலராக அந்த பொண்ணோட வீட்டுக்கும் போகிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் விஷயத்தை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே சாய்ரா பானு இவங்களும் சொல்கிறாங்க, உங்கள் இறந்து போன பொண்ணு உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறா, பட் ஆன்மாவெல்லாம் வந்து பேச முடியாது, என் உடம்புல வந்து தான் பேச முடியும், நீங்கள் என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்டுங்க, இறந்து போன பொண்ணு கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போது இந்த இடத்துல சாய்ரா பானு கொஞ்சம் சைலண்டாக இருக்காங்க. திடீர்னு அவங்க உடம்புல இறந்து போன பெண்ணுடைய ஆன்மாவும் வருது. வந்ததுக்கப்புறம் ரொம்பவே இந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. அழுது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நானும் எதிர்பாராத விதமாக இறந்தும் போயிட்டேன். அன்னைக்கு என் தங்கச்சி சொன்னான் கொஞ்சம் பொறுமையாக போ அப்படின்னு. அவள் சொன்னதை கேட்டு ஒரு 2 நிமிஷம் நான் லேட்டாக போயிருந்தா கூட இப்போ நான் உயிரோட என் குடும்பத்தோடு இருந்திருப்பேன். ஆனால் அதெல்லாம் கேட்காம வேகமாக போய் அந்த இடத்துல எனக்கு ஆக்சிடென்ட் நடந்து இப்போ உங்க முன்னாடி ஒரு பேயா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அண்ட் உங்க எல்லாருமே நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அண்ட் இறந்து போனதுக்கப்புறம் நான் நிம்மதியாகவே இல்லை. எனக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்க, டெய்லி எனக்கு பிடிச்ச ஏதாச்சும் என்ன நினச்சி நீங்கள் அதை வைங்க. அது எனக்கு பிடிச்ச சாப்பாடாக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம், அதை என்ன நினச்சி என் ஃபோட்டோ முன்னாடியே வைங்க. இது மட்டும் இல்லாமல் என்னுடைய இறந்த நினைவு நாள் அப்போ எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே எனக்கு படையெல்லாம் படைங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்கள் மறக்காமல் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஃபேமிலி கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் தங்கச்சியை நல்லா படித்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுங்க. அண்டு வெளியில் என்னை பற்றி யாராச்சும் கேட்டாங்கன்னா, இப்போ மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு நான் இறந்து போன விஷயமே தெரியாது. அண்டு கடைசி வரைக்கும் நான் இறந்துட்டேன் அப்படின்னு யாருக்குமே தெரிய வேண்டாம், என் பொண்ணு வெளியூரில் வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லி சமாளிங்க. ஏன்னா எப்பவுமே நான் உங்களை சுற்றி தான் இருப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்ல, இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு அழுவாங்க அப்படின்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்படி இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த இறந்து போன பெண்ணுடைய ஆன்மா இந்த இடத்த விட்டு, அதாவது அவங்க குடும்பத்தை விட்டும் சரி, சாய்ரா பானு இவங்க உடம்பை விட்டும் சரி, டோட்டலாக போயிடுது. பட் இந்த இடத்துல சாய்ரா பானு இவங்களுக்கு இந்த இறந்து போன பொண்ணோட வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா, அவங்களுடைய முன்னாள் காதல்னு இருக்காங்களே, அவங்ககிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே முன்கூட்டியே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் லூசுத்தனமாக பண்ணதுனால ஜின்னோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இறந்து போன பொண்ணு இப்போ எங்ககிட்டயும் பேசியிருக்கு. ஸோ இந்த இறந்து போன பொண்ணு வந்து எந்த அளவுக்கு நம்புறது
அப்படின்னு எனக்கும் தெரியல. ஏன்னா இப்ப இறந்து போன பொண்ணோட ஆன்மா எங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லி நாங்க செய்யாம போனா கண்டிப்பா எங்களை ஏதாச்சும் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு அதோட போக்கிலே நாங்க போறோம். இதன் மூலியமா நல்லது நடந்தா பிரச்சனை இல்லை, ஆனா கெட்டது நடந்தா இந்த ஒரு விஷயத்துல இருந்து நீ கூட்டிட்டு வர உஸ்தாத் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு முன்கூட்டியே சொன்னதுனால அவங்க முன்னாள் காதலன் உஸ்தாதெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ சாய்ரா பானு இவங்க உடம்பை விட்டு அந்த இறந்து போன பொண்ணுடைய ஆன்மா போனதுக்கு அப்புறம் சாய்ரா பானு இவங்க உணர்ச்சி இல்லாம இருக்காங்க. சொல்ல போனா ஒரு ஜடம் மாதிரி. என்னன்னு பார்த்தா இப்போ சாய்ரா பானு அந்த ஜின்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே கணிச்சதுனால இப்ப அந்த இடத்துல இருக்கிற உஸ்தாத் அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஜின்னை எந்த பேச்சுவார்த்தையுமே நடத்தல, அந்த ஜின்னை அவருடைய கட்டுப்பாட்டுக்கும் எடுத்துட்டு வர்றாரு. எடுத்து அப்படியே அந்த ஜின்னை அடைச்சிடுறாரு. அடைச்சது மட்டும் இல்லாம அந்த ஜின் கிட்ட ஒரு விஷயமும் சொல்றாரு, கவலைப்படாத, உன்னை நான் பர்மனண்டா இப்படியே ஒரு குடுவைக்குள்ளெல்லாம் அடைச்சி வச்சிட மாட்டேன், உனக்கு உண்டான ஒரு இடமும் தரேன், அந்த இடம் காலியாக தான் இருக்கும், அந்த இடத்துல உன்னை நான் விட்டுறேன், அதுக்கப்புறம் நீ யாருமே அந்த தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஜின் கிட்ட வாக்கும் வாங்கிக்கிறாங்க. அது வேற எங்கேயுமே இல்லை, ஆந்திராவில் இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு அபேண்டட் ஹாஸ்பிட்டலும் இருக்கு, அதாவது கைவிடப்பட்ட ஹாஸ்பிட்டல். அந்த இடத்துல தான் இப்பவும் இந்த ஜின்னும் இருந்துட்டு இருக்கு. இந்த ஜின் கூடவே அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட இறந்து போன நிறைய ஆன்மாக்களும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போனா இந்த கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றவங்க எல்லாம் அந்த ஆந்திராவில் இருக்கிற அந்த அபேண்டட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஜின்களை பத்தி எக்ஸ்ப்ளோரும் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபராக தான் இருப்பாரு, அந்த கேங்காக தான் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் தான் பண்ணுவீங்க அப்படின்னு. இப்படி இந்த பிரச்சனையை நல்லபடியாக முடிச்சு விடுறாங்க. அப்படி முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற இந்த 4 பெண்களும் சொல்ல போனா பேய பார்க்கணும்னு இந்த 3 பெண்களும் அதுக்கப்புறம் பேய பார்க்கணுன்ற ஆசையை விட்டுடுறாங்க. ஏன்னா அப்பா அவங்க லைஃப்ல நடந்த சம்பவம் அப்படி ஜின்னையும் பார்த்துட்டாங்க, அண்ட் இறந்து போன ஒரு பொண்ணோட ஆன்மாவையும் பார்த்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த 4 பொண்ணுங்களும் நல்லா படிச்சு முடிக்கிறாங்க. நல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒருத்தருக்கும் வெளியூர்ல வேலையும் கிடைச்சிருச்சு. இன்னும் 1-2 மாசத்துல அவங்களுக்கும் விசாவும் வந்துடும். ஏன்னா இப்போ விசா வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இந்த 4 பேருமே ஒரு ஹாஸ்பிட்டல்ல இப்போ டெம்பரரியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. விசா கைக்கு வந்த பிறகு எல்லாருமே பறந்து ஃபாரினுக்கும் போயிடுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இங்க எல்லாமே நல்லதாக நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு நாமளும் நம்புவோம். பட் எல்லா நேரமும் இந்த மாதிரி பாசிட்டிவா நடந்துரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏதாச்சும் 1-2 கேஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி பாசிட்டிவா நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்குன்னு நீங்களும் பேய பார்க்குற அப்படின்னு பேய பார்த்து அதுக்கு நான் உதவி பண்றேன், பதிலுக்கு நீ எதனா பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு மாற்ற பேய பொறுத்து 99% பிரச்சனை தான் முடியும். ஏதாச்சும் 1-2% தான் இந்த மாதிரி ஏஞ்சல் மாதிரி ஏதாச்சும் மாட்டி நல்லது நடக்கும். ஸோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப் பிரச்சனையில தான் முடியும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ யாருமே இந்த மாதிரி விஷயத்த ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் இந்த பெண்கள் இந்த இடத்துல பண்ண இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் ஓவர். கண்டிப்பாக இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி பேக் டு ரிவைன்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலில் ரியல் லைஃப்பில் நடந்த எல்லா இன்சிடென்ட்டுமே போஸ்ட் பண்ணுறாங்க, பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட நீங்கள் நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். அதுவே நான் பண்ணுற ஒர்க்குக்கு ஒரு பரிசாகவும் இருக்கும். கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஆனால் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமே இதோடைய பெறுது உங்கள் நான். பாய்.